இவங்களுக்கு என்ன அப்படின்னம்னா 2 காரணத்தை நான் பார்க்கிறேன். ஒண்ணு, அதிமுகவிற்குள் பாஜகவுடன் கூட்டணி சேர்வதற்கு எதிர்ப்பு, அதிருப்தி. அந்த எதிர்ப்பை வந்துட்டு சமாளிக்கிறதுக்காக ஒண்ணு. 2வது விடயம் என்னன்னா, கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விடயத்தை வச்சுக்கிட்டு எதிர்காலத்துல வந்துட்டு இந்த கூட்டணியை வரவிடாத பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இதை ஒரு கடைபிடிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவர் மட்டும் இல்ல, தம்பிதுரையும் விட்டு பேச வைக்கிறாரு. தம்பிதுரை வந்துட்டு அமித்ஷா வந்துட்டு டெல்லியில இவர் சந்திக்கும் போது கூட இருந்தவர். அப்ப அவரும் இப்படி பேசுறாரு அப்படின்னும் போது, இப்ப அமித்ஷா ஒரு போடுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ட்வீட் ஒரு எக்ஸ் தளத்துல போடுறாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல தெளிவா நாங்க பேசிட்டோம், இது கூட்டணி ஆட்சி தான், வரப்போறது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னாருன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்க? விட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா? போக முடியுமா இவங்களால? அதெல்லாம் முடியாது. எழுதி கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். இவங்க கட்சியை பள்ளி கொடுத்துட்டு தங்களை காப்பாத்திக்கிறவங்க. எனவே இங்க என்னன்னா, மக்களை ஏமாத்த பாக்குறாங்க, தொண்டர்களை ஏமாத்த பாக்குறாங்க. வீர மக்களை முடியாது, தொண்டர்களை ஏமாத்த பாக்குறாங்க. அதனால மாறி மாறி இப்படி பேசுறாங்க. மற்றபடி எல்லாருக்கும் தெரியும், அது சொன்னது அமித்ஷா வந்துட்டு திட்ட தெளிவா தான் சொன்னாரு. அது வந்துட்டு கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ ஆட்சின்னே சொன்னாரு அவரு. நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் முதல்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பேனர் எடுத்தாங்க. அமித்ஷா தான் சந்திக்கிறாரு அப்படின்னாங்க. மறுபடியும் அதே பேனர் ரீப்ளேஸ் ஆச்சு. இதனுடைய அர்த்தம் எல்லாம் என்னது? ஒன்னே ஒண்ணுதான், அமைய போறது என்டிஏ ஆட்சி தான். அதுல எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர், அவ்வளவுதான். அஇஅதிமுக என்டிஏல ஒரு அங்கம் தான். இதுதான் ரொம்ப தெளிவா இருக்குது. அதனால அவரு மக்களை ஏமாத்த பாக்குறாரு, தொண்டர்களை ஏமாத்த பாக்குறாரு. அது ஒர்க் அவுட் ஆகாது. அதிமுக தலைவர்களுக்கே கூட்டணியில விருப்பம் இல்லை என்பதற்காக இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு புதிய கோணத்தையும் முன்வைக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை நாளைக்கு சொல்லலாம்ல, நாங்க ஒண்ணும் கூட்டணிக்கெல்லாம் தயாரா இல்ல, நாங்க கூட்டணிக்கு தான் தயாரா, ஒழிய கூட்டணி ஆட்சிக்கு நாங்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல கூட்டணியை பிரேக் பண்ணிக்கலாம்ல. சோ அதுக்காக இப்பவே வந்துட்டு அவர் ஒரு பில்டப் ஒண்ணு கொடுக்குறாரு. ஆனா இதெல்லாம தெரியாது இருப்பார் அமித்ஷா. அவர் எவ்வளவு ஆட்களை பார்த்தவரு. எனவே அவர் இவங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாரு. அதுதான் வந்துட்டு அடுத்த கட்டமா வரக்கூடிய பெரிய செய்தி. அது இன்னைக்கோ நாளைக்கோ கூட அப்படி பெரிய செய்தி வரலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு ஐயநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.